உங்களுக்கு அணை வேணும் அல்லது வேண்டாம், இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யணும். இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு அறிவே கிடையாது. பட்ஜெட் செஷன் நடந்துன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. விஜய்க்கு அப்படிப்பட்ட அறிவே கிடையாது அப்படிங்கிறது தான் வாய் திறக்கும் போது தெரிகிறது. ஓவர்ஃப்ளோ ஆகுது, சிந்துது, நீங்க சட்டியில புடிச்சுக்கிட்டீங்க. இது உரிமையா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுடைய ஈகோ. தாவேக்கா அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம்? அவர் அரசியல்வாதியே கிடையாது. அரசியலோ இந்த மக்களின் பிரச்சனையோ இந்த நாட்டினுடைய தேவையோ தெரிஞ்சா மட்டும்தானே நீங்க முன்கூட்டியே அதை இது பண்ண முடியும். பட்ஜெட்டை இப்படி போட்டு வச்சுக்கிட்டு கேள்வியை மட்டும் திமுக கிட்ட கேட்கிறேன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய தற்குறி. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கங்க சார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பரபரப்பா விவாதங்கள் துவங்கிச்சு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த காவிரி விவகாரம் அதுல வறட்சிக்கான நிவாரணம்லாம் கேட்டிருந்தாரு முதல்வர். அதுக்கு எடுத்த எடுப்புலயே அரசியல் ரீதியான ஒரு பதில் தான் சொன்னாரு. பேப்பரை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க ஆல்ரெடி சிறப்பு இதை ஒதுக்கிட்டோம் நாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் பேப்பர்லாம் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நாங்க வறட்சிக்கான நிதியை நாங்க கேட்டிருக்கிறோம், நீங்க அதுக்கு உரிய பதிலை கொடுங்கன்னு போது இப்போ அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து அது செப்டம்பர் வரைக்கும் காத்திருக்கணும், செப்டம்பருக்கு அப்புறம் தான் நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அதை சொல்றாரு. அப்பதான் வழக்கம் அப்படின்றாரு. ஸோ ஆரம்பமே ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டா தான் ஆரம்பிச்சிருக்கு. இல்ல விஜயனுடைய அந்த அப்ரோச் பாருங்களேன். விஜய் மட்டும் இல்லை, இது எப்படின்னா நீங்க விஜயனுடைய ஆதரவாளர்களே இப்பந்தான் பேப்பர் படிக்கிறது, நியூஸ் பார்க்கறது, இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்றதுங்கிற நிலைமையே வந்துருக்காங்க. அவ இது முன்னாடி டிவி பார்த்துட்டு அல்ல சீரீஸ் பார்த்துக்கிட்டு அல்லது தேட்டருக்கு போய் படம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அவங்க இன்னைக்கு சட்டப்பேரவை பார்க்குறாங்க. அவங்களே, நான் சொல்லலை, இந்த சட்டப்பேரவை கூட்டத்தோட நடக்கும்போது அந்த வீடியோவுக்கு கீழே லைவ் கமெண்ட்டுகள் என்ன போடுறாங்கன்னா, அண்ணே நான் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னைய சட்டப்பேரவை பார்க்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் சொல்கிறவனுக்கு என்ன பண்ண தேவைப்படுதுன்னா அண்ணன்ட்ட இருந்து ஏதாவது ஒரு பஞ்சு டைலாக் தேவைப்படுது. நீங்கள் யோக்கியமா, நீ பேப்பர் பார்க்குறியா, தம்பி கொஞ்சம் பேப்பரை பார்த்துட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ரோச் இருக்குல்ல. வாழ்க்கையில் எப்பவுமே பேப்பர் பார்த்தது கிடையாது, துறை ரீதியான அறிவு துளியளவு கிடையாது, ஒரு விஷயத்தை டக்குன்னு கேட்டால் உடனே பதில் சொல்வதற்கு ஆற்றலோ அறிவே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் ஒன்று பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் போய் முழுக்க ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டில் கூட இடையில குறுக்கிடக்கூடாது. வக்கீல் வண்டு முருக மாதிரி அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர்னு யாராவது குறுக்கிட்டுட்டா, யோ ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது ஏன் குறுக்கிடுற அப்படின்னு கேட்குற அந்த கேள்வி தான் விஜய் கேட்பாரு. அதற்கு ஜேசி பிரபாகர் என்ன சொல்லுவாருன்னா, ஐயோ அவரை குறுக்கிடாதீங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு அவர் தாளம் தட்டுவாரு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு சட்டமன்றம் போயிட்டு இருக்குது. அப்ப விஜய்க்கு ஒரு இஷ்யூ பேஸ்ட்ல ஆற்றல் உண்டா? எடப்பாடி பழனிசாமி கூட உண்டு. நீங்க அத்திக்கடவு அபிநேசி திட்டத்தை கேளுங்க, உடனே பதில் சொல்லுவாரு. நீங்க வேற நெல்லுக்கு ஆதரவு விலை பற்றி கேளுங்க, உடனே பதில் சொல்லுவாரு. அது விவசாயி அப்படிங்கிறத தாண்டி அதுல ஒரு அப்சர்வேஷன் அவருக்கு இருக்குது. அவர் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கிறாரு. ஆமா, அவருக்கு பிசினஸ் தெரியும், எல்லாமே தெரியும். விஜய் மாதிரி விஜய் கிட்ட படத்தை பத்தி கேட்டாலே தெரியாது. நான் தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க. அவர் திரைப்படத்தை பத்தி கேட்டா அவருக்கு இருக்கிற டயலாகே அவருக்கு இருக்கிற டான்ஸையும் மட்டும்தான் அவர் ரொம்ப குதிரை பூட்டியது மாதிரி அவர் ரொம்ப ஷார்ப்பா அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு கிளம்பி போறவர். நீங்க அதனாலதான் நீங்க பட்ஜெட் செஷன் நடந்துன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு, அது ஏதோ கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது மௌனசாமியாருக்கு விளக்கம் சொல்றது மாதிரி. அவர் ஒன்று என்று விரலை காட்டினார், அவர் நான் கொன்னுடுவேன்னு விரலை காட்டினேன், அவன் ஒன்றே தெய்வம் என்று காட்டினார், நான் 5 விரலையும் மடக்கி காட்டினேன், அது 5 பூதங்களுக்கும் அடக்கம் என்று அவர் காட்டினார். அப்படிங்கிற மாதிரி புலிப்புரையை வேணா நாம எழுதலாமே தவிர விஜய்க்கு அப்படிப்பட்ட அறிவே கிடையாது அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த வாய் திறக்கும் போது தெரிகிறது. இப்போ அவர் சொல்றாரு இல்லையா, நாங்க சிறப்பு தொகுப்பை யாருக்கிட்டவே ரிலீஸ் பண்ணியாச்சு. எவ்வளவு ரிலீஸ் பண்ணீங்க? 134 கோடி ரூபாய். 134 கோடி ரூபாய்ங்கிறது எதுக்கானது? வறட்சி காலங்களில் கொடுக்க வேண்டிய சிறப்பு தொகுப்புனாலும் கடந்த அரசுகள் ஒவ்வொரு வருஷம் 2021ல 60 கோடி ரூபாய், 2022ல 65 கோடி ரூபாய், அதுக்கப்புறம் 2026 25-26ல 70 கோடி ரூபாய். எதுக்கு? தண்ணியெல்லாம் வந்துருச்சு. தண்ணிலாம் வந்ததுக்கு அப்புறமும் ஏக்கருக்கு 3 லட்சம் ஏக்கர் கணக்கு பண்ணி ஏக்கருக்கு ஒரு சில அமௌண்ட்டை கொடுத்து இந்த
தளவாடங்கள் வாங்கி கொள்வது அல்லது விதை இதுகள்லாம் வாங்கிக்கிறது ஊக்க செலவுகளுக்காக இந்த பணத்தை, அதாவது வறட்சி நிதியில அதாவது வறட்சி காலங்கள் இல்லாத போதும் கூட எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 70 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 70 கோடிக்கு 134 கோடிக்கு எவ்வளவு வித்தியாசம்? 64 கோடி தான் வித்தியாசம். வறட்சி இல்லாத போது கடந்த அரசு கொடுத்தது 70 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட நீங்க இன்னைக்கு 4000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க ஏக்கருக்கு, அவங்க 2000 ரூபாய் கிட்ட கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இடுபொருட்களுக்கான ஊக்கத்தொகையாக. அப்ப சிறப்பு நிதிங்கிறத கடந்த ஆலோசனையும் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்க என்ன கேட்கறாங்க? எங்களுக்கு 15000 ரூபாய் தாங்க. ஏக்கருக்கு 15000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா ஒரு 4000 ஏக்கராக இருந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 இருந்து 600 கோடி ரூபாய் செலவாகும். நீங்க 134 எங்க இருக்குது, 600 கோடி ரூபாய் எங்க இருக்குது, இதை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேப்பர் பாக்குறது இல்ல விஷயம். எங்களுக்கு இன்னைக்கு நாங்க அதல பாதாளத்துல கிடக்குறோம். போன வருஷம் மாதிரி கிடையாது. நாங்க விதைக்க போறோம், விதை வாங்குவதற்காக ஊக்கத்தொகையா ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அது இல்லை, இது எங்களுக்கு மொத்தமாவே அழிஞ்சு போச்சு. எங்களால் அடுத்து சர்வே பண்ண முடியாது. அடுத்த வருஷம் மறுபடியும் அடுத்த பட்டத்துக்கான இதை அந்த காலகட்டம் வரலும் எங்களால வண்டி ஓட்டவே முடியாது. நாங்க வாங்கி வச்சிருந்த கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாது. நீங்க கடனை கூட முழுவதுமா தள்ளுபடி பண்ணல, அதுலயும் ஏமாச்சிட்டீங்க. அதனால ஒரு 15000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த தொகையை கொடுக்கவில்லை. இதை பேசுவதற்கு அதைத்தான் கேட்கிறார். நீங்க சிறப்பு தொகுப்புங்கிற பேர்ல அந்த பணத்தை கொடுத்துருக்கீங்க, ஆனால் வறட்சி நிவாரணமாக நீங்கள் பணம் கொடுக்கல. அதுக்கு செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? மொத்தமா வறட்சி எல்லாம் நாங்க கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு பொறுமையா எல்லாம் காஞ்சி அழிஞ்சு, ஏற்கனவே காஞ்சி அழிஞ்சு போச்சு. இனிமேல் தண்ணி வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, நீங்க அங்க மழை பெஞ்சு 2.5 மாசம் ஆகி போச்சு. இனிமேல் என்ன பிரயோஜனம்? அந்த தண்ணியை வச்சு என்ன பண்ண போறாங்க? சோ மேபி வேணா பருத்தி கிருத்தியை போட்டு வேணா ஈக்குவலைஸ் பண்ணலாம். அது ஒருபோதும் குறுவை சாகுபடிக்கு டேலி ஆகாது. சரிங்களா? ஏற்கனவே விவசாயி செய்கிற வேலையை விட்டுட்டு அது அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வருகிற தண்ணியை வச்சு என்ன பண்றது? காலம் தவறி வருகிற தண்ணியை வைத்து என்னங்க பண்றது? அப்படிதான் வந்துட்டு இருக்குது. இப்ப விஜய் தன்னுடைய சாமர்த்தியத்தால் எதையும் செய்யவில்லை. அதுவா நடக்கும்னு காத்திருந்தாரு, அதுவா நடந்துச்சு. எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் ஏதாவது ஒண்ணு நடக்குங்களாங்க. சார், இதுல இன்னொரு முக்கியமான இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல ஒரு விஷயம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ திருமிகு சௌமியா அன்புமணி மேடம் அவங்களுடைய ஸ்பீச்சு, அதுல ரொம்பவே தெளிவா சொல்றாங்க. ரொம்ப கடுமையான கண்டனங்களையும் தெரிவிக்கிறாங்க. நீங்க அந்த முயற்சி செய்ததே தவறு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கணும். அதே சமயத்துல 2 விஷயம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனு. டம்ளரை கூட எடுத்து காட்டுறாங்க. உங்களுக்கு மேகதாது அணை வேணுமா வேண்டாமா, இன்னும் இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாது, இதுதான் வேற எதுவுமே சமரசம் பேச்சு எதுக்குமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியர் கட்டா அவங்களுடைய ஸ்பீச் இருந்ததை பார்த்தோம். நேரடியான ஒரு கேள்விகளை வச்சிருந்தாங்க. ஆனால் முதல்வரும் ஒன்றும் உறுப்பினர்கள் சொல்ல சொல்ல ஒரு சின்ன நோட் பேட் வச்சிருக்காரு, அதை குறிச்சுக்கிட்டே இருந்தார். அதையும் நம்ம பார்த்தோம். ஆமா, அதாவது என்னன்னா, அந்த சௌமியா அன்புமணியை பொறுத்தவரையிலும் உண்மையில என்னன்னா, அவங்க மாமனார், அதற்கு பிறகு அவர் அன்புமணி, அவர்களுடைய தொடர்ச்சியாக இவங்கெல்லாம் இந்த குறிப்பா இந்த விவசாயிகள் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, இதுல ரொம்ப கொஞ்சம் கவனம் செலுத்தி அதற்காக அறிக்கைகளோ அல்லது உடனடியாக குரல் எழுப்புகிற, ஷார்ப்பான குரல் எழுப்புகிற ஒரு கட்சியாக எப்போதும் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சி மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். அதாவது அதனுடைய ஜாதிக்கு தன்மை, அதெல்லாம் நம்ம விமர்சிக்கலாம். ஆனால் ஐயா திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கைகள் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலண்ட் தான் அன்புமணியும் காலம் தாழ்த்தாமல் பல கேள்விகளை கேட்பார். அதே மாதிரி தான் சௌமியா அன்புமணியும். அதற்கு ஏன்னா பேக் எண்ட்ல அவர்களுக்கு டீம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆனா அதை பிரசன்ட் பண்றதுன்னு இருக்குல்ல, அது அவங்களுடைய பொட்டன்ஷியல் தான். ஸோ அன்புமணிக்கு, அதாவது சௌமியா அவர்களுக்கு அந்த அப்சர்வேஷன் இருக்குது. அதனாலதான் அதை ஈஸியா அழகா ஹேண்டில் பண்றாங்க. அந்த அணையை தூக்கி அதாவது விசுவலா உங்களுக்கு புரியணும்ல, மக்களுக்கு புரியணும். சட்டசபையை பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாரும் பாக்குறாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் சட்டசபையை பார்க்க ஆரம்பிச்சாருன்னா ரீல்ஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. அண்ணன் தக்லைஃப் பண்ணுவாரு. அண்ணன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு வானத்தை பார்த்து. இவர்கள் தான் தெளிவாக கேள்வி கேட்கிறார். அப்ப இப்போதான் அவர்களுக்கு அரசியலே புரிய ஆரம்பிக்கிறது. யார் உண்மையிலேயே அரசியல் கேள்விகளை கேட்கிறார், யார் மக்களுக்கான கேள்வி கேட்கிறார். அப்போ சௌமியா அன்புமணி கேட்ட கேள்விங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அணை வேணும் அல்லது வேண்டாம், இதுல 2ல ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதற்குத்தான் நீங்க அதுவும் லீகலைஸ்டு மெத்தட், சட்ட ரீதியான போராட்டம். ஏற்கனவே நீங்க அதுவும் முதல் தாமதமா தான் போயிருக்கீங்க. ஆனால்
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இதை சௌமியா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடியே திமுக சார்பிலையும் விவசாயிகள் சங்கங்கள் சார்பிலையும் தஞ்சையில் அந்த திருச்சியில் நடந்தப்பட்ட கூட்டத்துல இவரு உதயநிதி பேசுனதும் அதுதான், தஞ்சையில பேசுனது அதுதான். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது ஏன் அப்படின்னா நாம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். இதுல ரொம்ப நுட்பமா கவனிக்கணுங்க. விஜய் செஞ்ச ஒரு செயலுக்கும் மற்ற கட்சிகள் சொல்லுகிற செயலுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. நாம் எல்லோரும் தமிழர்களாக, நாம் எல்லாம் மக்களின் பிரதிநிதியாக ஒன்றிணைந்து நின்று தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை கேட்போம்ங்கிறது மற்ற கட்சிகள் சொல்வது. திமுக மற்றும் பாமக உட்பட அனைத்து கட்சிகளும் சொல்லுது. ஜனநாயகத்தை நாம் பிரதிநிதித்துவப்படுத்துவோம், தமிழர்களாக ஒன்றிணைவோம். விஜய் என்ன சொல்றாரு? நான் தமிழன், நான் ஜனநாயகன், நான் உங்களுக்காக போய் காவிரியில நேரடியா பேசி அவர்கள்ட்ட ஒற்றையாக டீல் பேசி நான் வாங்கி வருகிறேன். நானும் தாங்கிக்கிறேன் தமிழ்நாட்டுக்காக. இது இது என்ன அப்படின்னா ஜனநாயகம்ங்கிற அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, அதை அடிச்சு காலி பண்றது. பாக்குறதுக்கு ஏதோ பெரிய இது மாதிரி தெரியும். விஜய்க்கு என்ன அப்படின்னா அவமானப்பட்டாலும் அதுல ஒரு ஹீரோயிசம் இருக்குது. நான் உங்களுக்காக வலிதாங்கி இருக்கிறேன்னு பேசிடலாம். அதே மாதிரி எதையாவது ஒண்ணு, அங்க மழை பெஞ்சிருச்சு தண்ணி வந்துருச்சு, இவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்கணும். விஜய் போனாரு தண்ணி வந்துருச்சு. சண்முகம் தான் கேட்டாரு, சிபிஎம்மோட தலைவர், நீங்க என்ன தண்ணியை அள்ளிட்டு தூக்கி மூட்டை கிட்டே தூக்கிட்டு வர போறீங்கன்னு. இப்ப வந்திருந்தாருன்னா திருப்பி என்ன பேசுவாங்க? விஜய் போயிட்டு தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கரூர் தாண்டி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது, இன்னைக்கு வரலும் வந்துட்டு இருக்குது. அது 2.5 மாசம் தாமதமாக வருகிறதுங்கிறது விஷயம் இல்ல. விஜயின் ஆதரவாளர்களுக்கு என்னன்னா கீழே பயர் விடுறதுக்கு நீங்க மூட்டை கட்டி தூக்கிட்டு விடுறாருன்னு கேட்டீங்களா, மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்துடுறாரு. உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கூட்டணியிலையோ ஆதரவுலையோ இருக்க கட்சியை கூட எதிர்த்து கடிப்பான். அவருக்கு அறிவே கிடையாது. 2.5 மாசம் தாமதமாக வருதுன்னோ அல்லது இப்போ வருவது என்பது உரிய பங்கு அல்ல. இதையும் குறிப்பிட்டிருக்காங்க சௌமியா அனுமதி மேடம். இது ஒரு உபரி நீர், ஜஸ்ட் ஒரு வெள்ள பெருக்க அவன் திறந்து விட்டுருக்கான். அது ரொம்பவே மிகவும் குறைந்த அளவுன்னு சொல்லி அவங்க ரொம்ப பாயிண்ட் அவுட்டா அதை நான் எக்ஸாக்டா ஒரு விஷயத்த நான் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன் ஏற்கனவே. அதாவது டேங்க்ல ஸ்கேர்சிட்டி இருந்து அண்ணனுக்கும் தம்பி வீட்டுக்கும் தண்ணியை பிரிச்சு கொடுக்கணும். டேங்க்ல பாதி அளவு தண்ணி இருக்குது. கால்வாசி தண்ணி மேல் வீட்டுக்கு, கால்வாசி தண்ணி கீழ் வீட்டுக்குன்னு சட்டம் சொல்லியாச்சு, நடுவர் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் பிரிச்சு இப்படிதான் பிரிச்சு கொடுக்கணும்னு. டேங்க் ஓவர் ஃப்ளோ ஆகி, அதாவது பிரிச்சு கொடுக்குற பைப்ல இருந்து பிரிச்சு பங்குல இருந்து வரல, உன் வீட்டுக்கு நேரடியா வரல, ஓவர் ஃப்ளோ ஆகி சிந்துது. ஓவர் ஃப்ளோ அவனால பிடிச்சு வைக்கிறதுக்கு இன்னொரு டேங்க் அவன்கிட்ட இல்ல. அவன் அதை கட்டுறதுக்கு தான் மேகதாட்டு கேட்கறான். இப்ப அத புரியுதா உங்களுக்கு? இன்னொரு சின்டெக்ஸ் டேங்க் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கணும். இதை இப்படி புரிஞ்சு அந்த அம்மா டேம்லராக சொன்னாங்க, நான் டேங்க சொல்றேன். அண்ணன் தம்பி மேல் வீட்டுக்காரன் கீழே தண்ணி விட மாட்டேங்கிறான், அவன் மேலவே அடைச்சு வச்சிடறான், அவன் வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டான். அரை டேங்க் தண்ணி இருக்குது, பாதி டேங்க கீழே கொடுப்பா தண்ணி இவ்வளவுதான் இருக்குது, இருக்குத பாதி இருக்கணும். இது உரிமை. ஓவர் ஃப்ளோ ஆகுது, சிந்துது, நீங்க சட்டியில புடிச்சுக்கிட்டீங்க, இது உரிமையா? ஓகே, இது இயற்கை செஞ்ச ஒரு வேலை. சரி, கடந்த காலங்கள்ல இதானங்க நடந்தது. 2021 to 26 என்ன அவர் உரிமையா பெற்று கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக ஒவ்வொரு முறையும் உரிமைக்காக கடுமையாக போராடி இருக்கிறது. குறிப்பாக மேகதாட்டு விவகாரத்தில் அவர்கள் திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு முன்னாடியே இவர்கள் போய் கேச போட்டாங்க. இன்னும் அவர்கள் தயாரிக்கவும் இல்லை, அதை கொண்டு சமர்ப்பிக்கவும் இல்லை. நீங்க எதற்காக அவசரப்படுகிறீர்கள்னு உச்ச நீதிமன்றம் கேட்டது. இப்ப அவங்க அதை சமர்ப்பிச்சுட்டு அதையும் உள்ள கொண்டு போய் ரிவிஷனுக்கும் போயிட்டாங்க. நீங்க அதுக்கு பிறகு அவர்கள் ரிவைஸுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் கேச போடுறீங்க, பல கட்சிகளின் அழுத்தத்துக்கு பிறகு. அப்ப விஜய்க்கு ஒரு விஷயத்தை வரும் முன்னர் காக்குற அந்த பிரிகாஷன் மென்டாலிட்டி கிடையாது, அவருக்கு கிடையாதுங்கிறது மட்டும் இல்ல, அவர் வச்சுக்கிட்டா இல்லைங்கிறாரு. அவர் அரசியல்வாதியே கிடையாது. அரசியலோ இந்த மக்களின் பிரச்சனையோ இந்த நாட்டினுடைய தேவையோ தெரிஞ்சா மட்டும்தானே நீங்க முன்கூட்டியே அதை இது பண்ண முடியும். ஏப்ரல் மே மாசம் வந்துச்சு, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு குடும்பம் நடத்தின தகப்பனுக்கு தானே தெரியும். ஊர் சுத்திக்கிட்டு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு எப்படி மே மாசமானா ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் மிடில் நான் 2வது டேர்ம் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு சட்ட துணிமணி எடுத்து தச்சு கொடுக்கணும், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? குடும்பமும் குடித்தனமா வாழ்ந்தவனுக்கு தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி நிர்ணயிக்க தெரிந்தவர்களுக்கு. நான் தனிப்பட்ட தாக்குதலை செய்யல, நான் ஒரு வாழ்க்கையை நெறியாக வாழ்ந்தவர்களுக்கு வாழ்வின் பிரச்சனை தெரியும். அதே மாதிரி அரசாங்கத்தை நெருப்படுத்தி அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கேள்வி,
நாங்க கத்துக்கிடுறோம். நீங்க என்னத்தை கத்துக்கிட்டீங்க? அதான் முன்கூட்டியே கத்துக்கிட்டவர்கள் தான் கத்துறாங்கல்ல. நீங்க வந்து இவரை விட்டுருங்க, யாரு ஸ்டாலினை விட்டுருங்க, எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க, 2 பேரும் உங்களுக்கு ஆகாது. ஸ்டாலின் உங்களுக்கு எதிரி. இது வந்து உங்களுக்கு பிடிச்சு இழுத்து பிரிக்க வேண்டிய கட்சி. அவங்க கட்சியை நீங்க நாசம் பண்றீங்க. இவர் அன்புமணி உங்களுக்கு சொல்லிட்டு தானே இருக்காரு. மேகதாட்டு விவகாரத்துல அவர் கொண்டு உங்களுக்கு கொடுக்கத்தானே செஞ்சாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுடைய ஈகோ. இன்னைக்கு இந்த சைடு திரும்பினா உதயநிதி, அந்த சைடு திரும்பினா எடப்பாடி, 2 பேரையும் பார்க்க கூடாதுங்கிற காண்டி இப்படி பாக்குறீங்க, இப்படி பாக்குறீங்க, இப்படி பாக்குறீங்க. என்ன பிரச்சனை? என் முகத்தை பார்த்துட்டா என்ன? முகத்துட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டா என்ன? அப்போ முதல் நாள் வந்து நான் வந்து நல்லவங்கிற மாதிரி எல்லாத்தையும் கையை கொடுத்துட்டு போனதுங்கிறது நீங்க பண்ணுன குதிரை பேரத்தை மறைப்பதற்கான நாடகம். ஆனா இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா உண்மையிலேயே ஜெயலலிதா அரசியல். அடுத்தவர்கள் மூஞ்ச பார்க்கறது அசிங்கம், எதிர்த்து பேசுவது, இந்த மாதிரி அதாவது நக்கலா பேசுவது, இதையெல்லாம் தனி மனித தாக்குதல், இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட உண்மையிலேயே பிரச்சனைக்கான தீர்வு இல்லை என்பதை தான் இது காட்டுது. எனக்கு இதுதான ஒரே கேள்வி. இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல செலக்டிவா இப்ப வந்து காவிரி விவகாரமும் பட்ஜெட் பத்தி தான் பேசணும் அப்படின்னு இருந்த இந்த செஷன் எங்கெல்லாமோ டைவர்ட் ஆகி பொலிட்டிக்கல் காமெண்ட்ஸ், அப்புறம் அமைச்சர் ஆதவர்ஜுனா டீலிமிட்டேஷன்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கு வந்து நாங்க அனைத்து எம்பிக்கள் கூட்டம் இருக்கிறோம், அதுல நீங்க பங்கேற்பீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியணும். அதே சமயத்துல எங்களுக்கு டெல்லியில இருந்து ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, நீங்க டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிக்க போறீங்க, அப்படி இல்லாட்டி நீங்க வந்து வெளிநடப்பு செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. இதை எதிர்கட்சி தலைவர் தான் பதில் சொல்லணும்னு சொல்லி அவரு இடையில குறுக்கிட்டு பல கேள்விகள் நடுவில் கேட்டுட்டு இருந்தாரு. எல்லாமே அது எதிர்கட்சி தலைவர் நோக்கிதான் அந்த கேள்விகள், அவர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. பிறகு எதிர்கட்சி தலைவர் எங்க தலைவர் உரிய முடிவெடுப்பாரு, எங்க தலைவர் தான் வந்து முதல்வராக இருந்த போது எல்லா முதல்வர்களையும் கூட்டு ஆலோசனை நடத்தினாரு அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். நான் இதே இடத்துல சொல்றேன், திமுக தனது ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது, அப்படின்னு எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை. மக்களாக நான் எதிர்பார்க்கணும். இப்போ டீலிமிட்டேஷன் விவகாரத்துல கடுமையான எதிர்வினை ஆற்றி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ரேவந்த் ரெட்டியிலிருந்து அங்க பகவந்த் மான் அனைவரையும் கூப்பிட்டு கொண்டாந்து இங்க வச்சு மீட்டிங்கை போட்டு பாதிக்கப்பட்ட அவர்கள் அனைவர்களின் குரலாகவும் ஒன்றாக இருந்து நின்று முன்கூட்டியே எதிர்ப்பு தெரிவிச்சது இந்த மாநிலம். அதுலயும் குறிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரு டபுள் கேம் ஆடுவாரு, அவர் தப்பு பண்ணிடுவாரு அப்படின்னு பரப்பப்படுவதே ஒரு திட்டமிட்ட சதி. நாம் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தீய கொளுத்தி நீ குதிச்சு உன்னை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி திமுக கிட்ட கேட்கக்கூடிய பத்தினித்தன்மை வந்து பரிசோதிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய யோக்கியவான்கள் என்னைக்காவது தங்களுடைய நேர்மையை பரிசோதித்திருக்கிறார்களா? பாஜக என்கிற ஒற்றை வார்த்தையை இந்த மொத்த கூட்டமும் வாயில பேசியிருக்குதா? சரிங்களா? பாஜகங்கிற வார்த்தையை பேசுவதற்கு அது சொன்னா ஐயோ சொல்லாதீங்கன்னு சட்டசபைக்குள்ளே நிறுத்துகிற வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள். இவ்வளவு கேவலமா இருந்துகிட்டு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரி, கேட்டிலும் ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சி தலைவர் வாயிலாகவே நாங்கள் இந்த மக்களுக்கு உண்மையாக இருக்கோம், நாங்கள் எக்காரணத்திலும் அதற்கு விலகி போக மாட்டோம்னு அதை சொல்லிட்டாங்க. சரி, அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த நாட்டு பிரச்சனைக்காக வேகமாக வேலை செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த ஒன்றிய அரசை குறித்து எதிர்த்து களமாடிருக்கீங்களா? கல்வி நிதி வந்துருச்சா? 50% ஜல்ஜீவன் திட்டத்துக்கு 50% தான் இனிமேல் பணம். உங்களுக்கு 50% கிடையாது. மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் 80%, 90% கொடுக்குறான். ஏன் உங்களுக்கு 40% கம்மி பண்றான்? கேட்டா நீங்க முன்னேறிய மாநிலம், ஏற்கனவே தண்ணி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அப்ப இதை எதிர்த்து கேட்பதற்கு இதுல ஒரு 3000 கோடி ரூபாய் லாஸ். எதிர்த்து கேட்கறீங்களா? கேட்க முடியுமா? எங்களுக்கு தர வேண்டிய 41%, நாங்க அதை 50% கூட்டி கொடு. எது? இந்த நிதி பகிர்வு இருக்குல்ல, 14வது நிதி கமிஷன் கொடுத்த அந்த பரிந்துரையில் நிதி பகிர்வு இருக்குல்ல 41%, அது இன்னும் நீ மாட்டாம வச்சிருக்கிற. எங்களுக்கு ஏற்றி கொடுன்னு கேட்டது கடந்த ஆட்சியில 50% வேண்டும் கேட்டாங்க. நீ கேட்டிருக்கியா? உன் வாயில இருந்து எனக்கு 50% வேணும்னு கேட்டியா? கேட்டது மட்டும் இல்ல, இதே தர்மாந்திர பிரதான் அன்னைக்கு வந்து உங்களுக்கு கல்வி நிதி தர முடியாதுன்னு சொல்லி மிரட்டும் போது எங்களுக்கு 5000 கோடி இல்ல 10,000 கோடி நீ தரட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம், எங்களுக்கு பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், மும்மொழி கொள்கையை எதிர்த்து நிப்போம்னு சமர் செஞ்சார. உன்னால செஞ்ச முடிஞ்சுதா? நீ வாய் திறந்து பேசுறியா?
கேட்டா வந்து எதிர்க்க கத்தி போடுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க. எதிர்த்து பேசுறதுங்கிறது திட்டமிட்டு செய்யறது இல்ல. இப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தனிப்பட்ட என்ன வாய்க்கா வரப்பு தகராறா? மோடிக்கும் இதற்கும் இப்போ தர்மேந்திர பிரதான் அங்க இல்லவே இல்லை. இப்போ ஸ்டாலின் கூட அந்த பொறுப்புல இல்ல. ஆனாலும் தமிழ்நாட்டின் உரிமைங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. நீ என்னவா இருக்கிற? நீ பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்கிற? 48,000 கோடி ரூபாய் வந்து போற பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிச்ச இடைக்கால பட்ஜெட்ல அதுக்கான எக்ஸ்பெக்டேஷனை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அடுத்து செய்யும் போது 48,000 கோடி ரூபாய் கல்வி நிதினு 48,000 கோடி ரூபாயில குறைச்சி 44,500 கோடி ரூபாய், 48,500 கோடி ரூபாய், அதுல 44,500 கோடி ரூபாய் நீங்க அலோகேட் பண்ணிருக்கீங்க. 4,000 கோடி ரூபாய் கம்மி. கல்வி நிதியை கட் பண்ணிட்டு கொண்டு போய் மாமன் சீருக்கு 812 கோடி ரூபாய். தாய்மாமன் சீர் வந்து அது குழந்தைகளுக்கு, இன்னொன்னு பெண்களுக்கு வந்து தம்பதிக்கு மணப்பெண்ணுக்கு வந்து 8 கிராம் தங்கமும் 8 கிராம் தங்கம் பட்டு புடவைக்கு 812 கோடி ரூபாய். எது 6 லட்சம் கல்யாணம் நடக்குது, அதுல 812 கோடி ரூபாய்ங்கிறது எந்த மூலைக்கானும் நமக்கு தெரியல. சரிங்களா? அதே மாதிரி இங்க 550 கோடி ரூபாய், மொத்தமா சேர்த்தா 1,300 கோடி ரூபாய். 1,300 கோடி ரூபாய் போனதுக்கு அப்புறமும் 2,700 கோடி ரூபாய் கல்வி நிதி இருக்குது. கல்வி நிதியை எடுத்து கொண்டு போய் எதுக்கு கொடுக்குறீங்க? தாலிக்கு தங்கம், என்ன மோதிரம், இதெல்லாம் எவ்வளவு ஜிகனாத்தனமா ஏமாற்று வேலையா இல்ல? படிக்கிற புள்ள இன்னைக்கு படிச்சு வேலைக்கு போனுச்சுன்னா நீ கொடுக்குற அந்த 1 லட்சம் ரூபாய் வருமா, அந்த தங்கமும் அந்த பட்டுப்புடவையும் மொத்தமா சேர்த்து அவ 1 வருஷத்துல சம்பாதிச்சுட்டு போயிடுவா அந்த பொண்ணு. நீ எதுக்கு இந்த பணத்தை கொடுக்கணும்? அந்த கல்விக்கு ஆன நிதியில 4,000 கோடி ரூபாய் வெட்டிட்டிய. இப்படி அந்த பணத்தை கேட்கறதுக்கு வக்கம் கிடையாது. ஏற்கனவே நிலுவைத் தொகையை வந்து செலுத்துவதற்கான ஆற்றலும் கிடையாது. பட்ஜெட்டை இப்படி போட்டு வச்சுக்கிட்டு கேள்வியை மட்டும் திமுக கிட்ட கேட்கறேன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய தற்குறி அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறீங்க. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.